ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காயும் பீக்கங்காவும் போட்டு ஒரு கிரேவி தான் செஞ்சுருக்கேன். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய பீக்கங்காய், 15 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை தழை, 2 பச்சை மிளகாய், 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். பீக்கங்காவை தோலை சீவி கட் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டுடலாம். நல்லா வதக்கி விடலாம். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை போட்டுடலாம். கட் பண்ணி வச்ச பூண்டையும் போட்டுடலாம். சிம்லேயே வச்சு வதக்கி விடலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே மிக்சியில் அரைச்சி வச்ச இந்த 2 தக்காளி விழுதையும் ஊற்றிடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பை இப்போவே போட்டுடலாம். அப்போ தான் தக்காளி நல்லா மசிஞ்சு வேகும். நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடலாம். இதுக்கு மசாலா தூள் கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனு, சாம்பார் தூள் 1 ஸ்பூனு, சிக்கன் தூள் 1 ஸ்பூனு அதையும் போட்டு வதக்கி விடலாம். இந்த சிக்கன் தூளும் சாம்பார் தூளும் போடுறதுனால டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். 1 கப் அளவுக்கு கத்திரிக்காய் வெட்டி வச்சதை போட்டுடலாம். அதே 1 கப் அளவுக்கு பீக்கங்காவும் சமமாக போட்டுடலாம். நல்லா கலந்து விடலாம். கொஞ்சமாக தண்ணி இதுக்கு ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். வெந்துடுச்சு. நல்லா கலந்து விடலாம். இது இப்படியே கரண்டிலேயே மசிச்சு விட்டு அப்படியே கூட சாதத்துக்கு, சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை பால் எடுத்து இதில் கலக்க போகிறேன். தேங்காய் பால் ஊற்றிடலாம். இது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றி நல்லா கலந்து விடலாம். தேங்காய் பால் ஊற்றின உடனே ஒரு கொதி வந்தாலே போதும். அதுக்கு மேலே கொதிக்க விட்டோம்னா அந்த தேங்காய் பாலோட சக்தி போயிடும். தேங்காய் பால் ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை. கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சதை போட்டு தூவி விட்டுறலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் கத்திரிக்காய் பீக்கங்காய் அதிகமாக சேருங்க. ரொம்பவே நல்லது. நார்ச்சத்து ரொம்பவே இருக்குது. அதுவும் பீக்கங்காய் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நிறையாவே வாரத்தில் 2-3 நாள் சேர்த்திக்கலாம். ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றி எடுத்து வச்சுட்டேன். இது அடிக்கடி சேர்த்திக்கிறது ரொம்பவே நல்லது. நான் செஞ்ச மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இந்த டேஸ்ட்டு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.